கங்குவா படத்தினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு சூர்யாவும் ஒரு காரணம்னா அந்த கதையை செலக்ட் பண்ணது சூர்யா. ஒரு கட்டத்துக்கு பிறகு சிவகுமார் சார் சொல்கிறத இவர் கேட்கவே கிடையாது. கார்த்திக் கூட சூர்யாவும் கேட்கல. அதற்கு பிறகு தோல்வியை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சில முறைகேடுகள் நிறையா 2D நிறுவனத்தில் நடந்திருக்கு. பல கோடிகள் ஏமாற்றப்பட்டதாக ஒரு தகவல். இது 100 crores மேலே பணம் சொல்லி சூர்யா சொன்னதுனால மிகப்பெரிய பல கோடிகளில் கடன் வாங்கி பண்ணும்போது மாட்டிக்கிறார். படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். நடிகர் சூர்யா பத்தி பல விஷயங்கள் பேச போறோம், வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. ஸோ சூர்யா அவர்கள் அண்மையில் மிகப்பெரிய ஃபிளாப்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஒரு காலத்துல எவ்வளோ பெரிய ஹீரோவா இருந்தாரு. ஏன் அவருக்கு இந்த டவுன்ஃபால்? அண்மையும் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாகவே சொல்லலாம். தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிருந்து ரெட்ரோ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் எஸ்கேப் ஆன ஒரு படம்னு சொல்லலாம். பட் கதை செலெக்ஷன் ஒன்று இருக்குது. அவருடைய டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்ததா இயக்குநர்கள் தயாரிப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. பட் எப்பயுமே ஒரு கதையை ஃபில்டர் பண்ணி நேரடியாக ஒரு கதையை கேட்கணும். ஒரு ஹீரோ நீங்கள் அந்த 4 பக்கம் சுற்றி கடைசியாக வரும்போது சில மாற்றங்கள்லாம் எல்லாருமே சொல்லி பண்ணும்போது அது அவுட்புட் வரும்போது எந்தளவுக்கு வருங்கிறது தெரியல. பட் அவர் எல்லா படமே எல்லா ஹீரோக்களுமே வெற்றி படமாக கொடுக்கணும்னு ஆசைகள் இருக்கும். பட் இவருடைய அந்த ஒரு மூமெண்ட் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலன்னா, கங்குவா படத்தினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு சூர்யாவும் ஒரு காரணம்னா அந்த கதையை செலக்ட் பண்ணது சூர்யா தான். திருத்தி சிவா 2 கதை சொல்லி யானவேல் சொல்லும் போது இந்த கதையை தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கதைக்குள் நிறைய மாற்றங்கள் உருவாகுது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes எந்த 20 minutes பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இருக்கிற கரண்ட் சூர்யாவுக்குள்ள வர மாதிரி கொண்டு போயிருங்க. பட் கதை ஒரு ஆடியன்ஸுக்கு புரியல. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் தான். ஸோ அதனால் தொடர் தோல்வியில் அவர் இதுவரைக்குமே இந்த தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவரு சிங்கத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாருன்னா இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஆனால் சூர்யா பொறுத்த வரைக்கும் அவர் பெருசா கதைகள்ல இன்வால்வ் ஆக மாட்டாரு. அதுதான் சூர்யாக்கான வெற்றின்லாம் அப்போ சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்றீங்க? கிடையாது, நீங்க டைரக்டரை பொறுத்து ஒன்று இருக்கு. நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் இயக்குனர் சொல்ற சூர்யா கேட்டாரு, இந்த கதை வெற்றிகரமாக இருக்கும், பண்ணலாம், நம்பி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க. வளர்ந்து அதாவது நீ எப்பயுமே வளர்ந்த பிறகு அதில் என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கணும். பட் அதை இது நம்ம பாருங்க இப்படி இருக்குமோ அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் சூர்யாவுக்கு திங்க் பண்ண ஆரம்பித்தார். அப்போ முன்னாடி கேட்ட சூர்யாவுக்கும் பின்னாடி கேட்க வித்தியாசம் நிறைய வரும். கதை கேட்கும் போது அதுக்குள்ளே சில ஆல்ட்ரேஷன் தான் சொன்னாங்கன்னா, ஒரு இயக்குனர் கதையை உருவாக்கிற விதம் பல வருடங்களை உருவாக்கணும் விஷயமா இருக்கும். இங்கே திடீர்னு கேட்கும்போது ஒரு சீன் மாற்ற செலவணும் போது கதையை நீங்கள் பார்க்கும்போது நேரம் அடிப்போம். அப்படித்தான் இப்போ அவருடைய சாய்ஸஸ் நிறையா போய் தான் இந்த தோல்வியில் சந்தித்தார். ஆனால் இப்போ 2 படம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ கருப்பு ஆர்ஜே பாலாஜி கூட விஜய்கிட்டலாம் போன கதைன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதுக்குள்ளே பெருசாக தலையிடல அவர். அதனால் அந்த கதையை ஒரு நேட்டிவிட்டி சம்மந்தமாக ஆர்ஜே பாலாஜி பண்ணார். அது கொஞ்சம் வெற்றி பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ 2 படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மலையாள இயக்குனர் ஜீத்து மாதவன் கிட்டையும் வெங்கியட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த கதைக்களம் நல்லா இருக்கிறதா ஒரு தகவல். கொஞ்சம் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாரு. தமிழ் இயக்குனர் எல்லாமே நமக்கு தொடர் தோல்வியில் கொடுத்துருக்காங்க. அதர் லாங்குவேஜில் போனோம்னா நம்ம ஹீரோயிசம் நிற்குங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட போயிருக்காரு. இந்த நம்பிக்கை எப்படி நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஓகே, சிங்கம்க்கு அப்புறம் எந்த வெற்றி படமும் கொடுக்கலன்னு சொன்னீங்க. இப்போ சூரரை போட்டு ஜெய்பீம்லாம் என்ன ஓடிடியில் வந்த படங்கள் தியேட்டருக்கில் நீங்கள் வரல. நீங்கள் தியேட்டரில் வந்திருந்ததுன்னா அவருடைய ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே மிக சர்ச்சையாச்சு. லேட்டஸ்ட் ஓனர்ஸ்லாம் நீங்கள் ஓடிடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் படத்தையே வாங்க மாட்டோம் அடுத்த படங்களா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் உருவான இதுவும் இருக்குது. பட் அந்த சந்தர்ப்பம் தியேட்டரில் பண்ண முடியல. அதனால் ஓடிடியில் இருக்கும்போது அவருடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாது. நீங்கள் அந்த தியேட்டருக்கில் வந்த படம் ஓடிடி போது சக்ஸஸ் ஆகுது. அதனால் அதில் ஒரு வெற்றிங்கிறது நம்ம அதை எடுத்துக்க முடியாது. ஓகே, அண்ட் சூர்யா கதையில கோட்டை விடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆக்டிங்ல இருந்திருக்காரு, பிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பிலிம் பத்தி நாலேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இந்த மாதிரி ஹீரோஸ் கதையில கோட்டை விடும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. இல்லை, அவங்க அப்பா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் தான் சிவகுமார் சார் பெரிய ஆள் தான், மறுப்பதற்கு இல்லை. பட் அவர் சொல்றதை கேட்குற வரைக்கும் இருந்த வரைக்கும் வெற்றிகளை கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு சிவகுமார் சார் சொல்றதை இவர் கேட்கவே கிடையாது. கார்த்திக் கூட சூர்யாவும் கேட்கல. அதற்கு பிறகு தோல்விகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் பேசும்போது பெற்றவர்கள் நல்லது தான் சொல்லுவாங்கிறத எடுத்துக்கணும். நம்ம வளர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் எப்படி
அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் கூட எஸ்சிஎஸ்சி அதாவது கதை கேட்டுட்டு இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சில ஹிட்டு கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறமே அவர் நான் கதை கேட்டுக்கிறேன்னு முன்னாடி தொடர்ந்து ஒரு 4 படங்கள் வந்து இவர் தோல்வி தான் கொடுத்தார் விஜய் அவர்களே கூட. அதனால ஒரு விஷயம் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார் யாருன்னு பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணணும். அங்கே தவறுனால தான் தோல்வியில் கொடுக்கப்பட்டது. ஓகே. ஸோ கங்குவா பத்தி பேசலாம். அது வந்து என்னதான் வந்து ஒரு ஃபிளாப் மூவியா இருந்தாலும் இட் வாஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ்ல வந்ததே கிடையாது. நான் அதுக்கான பார்ட் 2 லீடுமே ஓபன் பண்ணிருந்தாங்க. ஸோ ஒரு தோல்வி விட இதை நான் ட்ரை பண்ணேன், என்னோட கேரக்டர் விட்டு நான் புதுசா ஒண்ணு பண்ணன்றது ஒரு ஹீரோக்கு வேணுமா, இல்ல வெற்றி தோல்வி வந்து வேணுமா? ஏன் அந்த புது அட்டம்ப்ட்டுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறோம்? இல்லை நீங்க சொல்ற கரெக்ட் கொஸ்டின் ஓகே. பட் என்னன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை சொல்லும் போது அந்த கதைக்குள்ள சில மாற்றங்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். நீங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, மாற்றி தான் வாங்கணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அப்போக்கலிட்டன்னு ஒரு இங்கிலீஷ் படத்தை மாதிரி தான் நம்ம கங்குவாருடைய பேட்டர்ன் இருந்தது. பட் நீங்கள் அதை முழுமையாக நீங்கள் பண்ணீங்களா, நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொன்னீங்களா? எதுவுமே கிடையாது. நீங்கள் அதில் என்ன குவாலிட்டி நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? நீங்கள் லாஜிக் இல்லாமல் சில விஷயங்கள் சொல்லும் போது ஆடியன்ஸுக்கு புரியாது. உங்களுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக வீணாகும். அது போட்ட எஃபர்ட் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாப் ஆகும். அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். சூரியனுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. பட் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கொடுத்தாங்க. அது கொடுக்க தவறும் போது நீங்கள் என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்ட் வந்து தோல்வி தான் செஞ்சுக்கிறது. அப்படி நிறைய பழைய ஸ்டார்லேருந்து இன்னைக்கிற ஸ்டார் வரைக்குமே நம்ம வந்து சொல்லிக்கலாம். நாங்கள் அதனால் அந்த ஒரு தெளிவு இருக்கணும் படம் கொடுக்கும்போது. தெளிவு இல்லைன்னா படம் தோல்வி தான் செஞ்சுக்கிறோம். ஓகே. சூர்யாவோட 2D என்டர்டெயின்மெண்ட் என்ன ஆச்சு? 2D க்ளோஸ் பண்ணிட்டார். அவர் வந்து அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. அதாவது முக்கியமான ஒரு நண்பரை வந்து பொறுப்பாக கொடுத்து 2D நிறுவனத்தை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இவர் வந்து மும்பையில் செட்டில் ஆகிட்டார். அந்த பாலிவுட் படத்தை நடிக்கிறதுக்கு போயிட்டார். அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணார். ஜோதியா அங்கே செட்டில், ஜோதியா நிறையா அங்கே இருக்கும் போது 2 பேர் தான் 2D கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முக்கியமான நபரை நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே சில முறைகேடுகள் நிறையா 2D நிறுவனத்தில் வந்து நடந்துருச்சு. பல கோடிகள் வந்து ஏமாற்றப்பட்டதாக ஒரு தகவல் வருது. இது சூர்யா கவனத்திற்கு பிறகுதான் தெரிய வருது. அப்போ ஜோதியாவும் சூர்யாவுமே பார்க்கும்போது சரி இதற்கு மேலே வந்து நம்ம 2D நிறுவனத்தை வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம். அப்போ அவர் உங்கள் நண்பர் தான், அதனால் அவரை நீங்கள் வந்து வெளியே அனுப்ப வேண்டாம், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவர்கள் விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த முறைகேடு பண்ணினவர்கள் வந்து இப்போ அங்கே தான் இருக்காங்க. பட் ஆனால் எல்லா பதவியிலுமே பறிக்கப்பட்டு சும்மா போஸ்ட் கொடுத்து டம்மியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகிருக்கு. ஏன்னா லேபர்ஸுக்கு கூட சம்பளங்கள்லாம் ஏற்றலை, சம்பளம் அதுக்கு சம்பளம் கூட லேட்டாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சூர்யாவுக்கு ஜோதிக்கு பிறகு தெரிய வருது. ஏன்னா அவரை மீறி யாருமே வந்து நீங்கள் வந்து சூர்யாவுக்கு ஜோதியை பார்க்க முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. இதற்கு பிறகு தெரிய வரும்போது பல கோடிகள் முறைகேடு நடந்திருக்கு. ஸோ லேபர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சம்பள உயர்வு இல்லை. அப்படிங்கும் போது தான் 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ 2Dயை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு தான் லகரம்னு சொல்லி லகரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு அது பேரை அகரம் எப்படியோ இது மாதிரி அகரம் வந்து ஃபவுண்டேஷன் சோசியல் சமூகத்தில் நிறைய ட்ரஸ்ட் வச்சு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. லகரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து இப்போ அந்த முக்கியமான போஸ்ட்டுக்கு யாரை கொடுக்கலாமோ ஜெயஸ்ரீன்னு ஒரு மேடம் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருந்து அதனுடைய மிகப்பெரிய உயர்த்து கொண்டு போனாங்களோ அவர்களை கூப்பிட்டு அந்த பொறுப்பை கொடுத்து இப்போ உட்கார வச்சுட்டாங்க. இப்போ லகரத்தில் தயாரிக்கிற படம் தான் மலையாள இயக்குனர் பண்ணி தமிழ் தயாரிக்கிற படமும் தெலுங்கு படமும் பண்ணிட்டு இருக்காங்க. 2Dயில் நடந்த சில விஷயங்களை தவிர்த்துட்டு அதுக்கு அதை க்ளோஸ் பண்ணுறத நகரத்தை ஆரம்பித்து இப்போது பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே. அண்ட் வந்து ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் வந்து சூர்யா அண்ட் கார்த்திக்கு ரிலேட்டிவ். ஸோ இவங்க ஒரு ஃப்ளாப்ஸ் கொடுக்கும்போது அஸ் அ ரிலேட்டிவாக அவங்க பேக்கப் பண்ணலையா? நிறைய பண்ணிட்டாங்க, பண்ணலேன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஞானவேல் சாரும் சரி SR பிரபு அவர்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு விஷயத்தை. என்னதான் உறவுட்டா கூட அவங்களுக்கு அட்ரஸ் இல்லாமல் ஒரு பீரியடில் வந்து அட்ரஸ் உருவாக்கியவர்களே இவர்கள் தானே, சிவகுமார் சார், சூர்யா, கார்த்திக் தானே. அப்போ அவர்களுடைய அந்த மெகா பட்ஜெட்டுக்குள்ளே அதிகமாக போகும்போது தான் நம்ம திரும்பியும் கங்குவாக்குள்ளே வர வேண்டியதாக இருக்குது. கங்குவானுடைய ப்ரொடியூசர் ஞானவேல் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும்னு ஐடியா பண்ணுறாங்க 2 கதையில். இது 100 crores மேலே பண்ணணும்னு சொல்லி சூர்யா சொன்னதுனால மிகப்பெரிய பல கோடிகளில் கடன் வாங்கி பண்ணும்போது தான் மாட்டிக்கிறார். படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. படம் சக்ஸஸ் ஆகி இருந்தால் லாபம் வந்திருக்கும், இப்போல்லாம் பண்ணியிருப்பார் ஞானவேல். அது பண்ண முடியல. அதுக்கடுத்து இப்போ வாவாதியான படம் எடுக்கிறார். அந்த படம் போய் மாட்டி வச்சுருக்கோம்.
இல்லைங்களா? இப்போ அந்த படமும் மாற்றிட்டு அது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எஸ்ஆர் பிரபு அவர்களும் ஞானவேலும் இதில் எல்லாமே உதவி பண்ணியார். மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் போகணும். ஒரு வழி காட்டி அந்த வழியில் நீங்கள் தான் போய் ஜெயிச்சு வெற்றிகரமாக போகணும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இவங்க சூர்யா கார்த்தியோட பயணிக்க மாட்டாங்களா? இல்லை ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ ஒன்றா படம் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு பிளான் ஒர்க்கு நீங்கள் பண்ணி எஸ்கேப் ஆனாதான். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் மிகப்பெரிய ஒரு லாஸ்ட்டில் போய் ஞானவேல் வந்து மாட்டினாரு. அது வந்து மீட்டு வர முடியல அவர் இன்னும். அது எப்படி வருவார்னு தெரியாது. ஓகே. சூர்யா அண்ட் மமிதா பைஜு இந்த காம்போல உருவாகிற படத்தை பற்றி சொல்லுங்க. இல்லை அது நல்ல காம்பினேஷன் தான். நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது. நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு வித்தியாசமான கதையை வந்து சூர்யா எதிர்பார்க்குறாரு. ஒரு 40 இயர் ஹீரோ 20 இயர் கேர்ளை லவ் பண்ணுறாங்க. அது வேறங்க. நீங்கள் அப்படி பார்த்தோம்னா பழையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் சொல்ல வேணா எவ்வளோ பெரிய பெரிய நடிகர்கள் சின்ன பொண்ணுகளோட வந்து பண்ணலையா? உங்களுக்கு கதைக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது நீங்கள் உருவானதான். அதை பார்க்குறது ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா லைக் பண்ண போகிறாங்க. நீங்கள் மிகைப்படுத்தி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னா படத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ரஜினி சாரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடு வரைக்கும் தான் டூயட் ஹீரோயின்ஸ்னு போனார். இப்போ அது வந்து கொஞ்சம் விலகி வந்துட்டார். இப்போ டூயட் வேணான்ட்டார். எனக்கு கேட்ட ஒரு ஹீரோயின் வேணாங்கிறாரு. இப்போ நீங்கள் ஜெயிலில் ரம்யா கிருஷ்ணன் ஹீரோயினை பண்ணாங்க. பட் எப்படி இருந்தது உங்களுக்கு? அதை ஸோ அந்த ஏஜுக்கேற்ற ஒரு ரோலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரஜினி சார் மாறிக்கிட்டார். அது மாதிரி இவர்கள் பார்க்குறது சின்ன பையனாக தான் இருக்காரு சூர்யா. ஆனால் அது கொஞ்சம் மேட்சிங் கரெக்டாக தான் இருக்குது. பார்க்கலாம், படம் வந்தால் தான் தெரியும். ஓகே. அண்ட் சூர்யா வந்து பல நல்ல டேரக்டர்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. பாலாவோட வணங்கானா இருக்கட்டும் அண்ட் மெனி அதர் டேரக்டர்ஸ். இப்படி வந்து நல்ல டேரக்டர்ஸை மிஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து அகம்பாவம் ரொம்ப கூடி இருக்குன்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக். இது எந்த அளவுக்கு உண்மை? அதுதான் பதவி வரும்போது பணிவு வரணும்னு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது. வேற என்ன, நீ வேற வந்து கொஞ்சம் தன்னடக்கத்தோட பண்ணாங்க. சூர்யா ஹம்பிளான ஹீரோன்னு பேர் எடுத்தவர் தானே இருக்காங்க. ஹம்பிளானவர் தான். நல்ல ஒரு லவபிள் பர்சன் தான். எல்லாத்தையுமே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. இந்த படம்னு ஒன்று போகும்போது அங்கே வந்து மேல் கூட நமக்கு நிற்கும் போது தான் இங்கே டிஸ்டர்ப் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி பாலா வந்து ஒரு நந்தாவும் ஒரு பிதாமனும் இல்லைன்னா சூர்யா இருக்காரா? அட்ரஸ் தெரியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ஒரு படத்தை நடிக்கும்போது வணங்கான் படத்தை நீங்கள் பண்ணுறீங்க, ஷூட்டிங்கும் போகிறீங்க, திடீர்னு சொல்லாமலாம் படத்தை நீங்கள் வந்துட்டீங்க. அதை வந்து அவரை இன்சல்ட் பண்ணுறது மாதிரி இல்லையா? ஏன் இவ்வளோ ஏங்க இங்கே போகிறீங்க? இந்த பராசக்தி அது சூர்யா பண்ண வேண்டிய படம். புறநானூறு உங்க பேரில் சுதா குங்குரா எவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர். அவர் தானே உங்களுக்கு பெரிய பிரேக்கே ஓடிடியில் சூரிய படத்தில் கொடுத்தாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவர்கள் படத்தையும் நீங்கள் கேட்டுட்டு கடைசியாக ஷூட்டிங் ஆரம்பிக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் முடியாண்டு வெளில வந்துட்டீங்க. நீங்கள் அந்த வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக எஸ்கேக்கு போய் அது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இண்டஸ்ட்ரியே திருப்பி விட்டுட்டு இந்த படம். இந்த படம் மெகா பிளாக் பஸ் ஹிட் ஆச்சுன்னா சூர்யா ஃபீல் பண்ணுவார்ல. அவருக்கு அவரே தான் சில என்ன சொல்றாங்க குளிக்கல போய் விழுந்துட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. அண்ட் வந்து அவரோட பிறந்த நாள் இந்த வருஷத்துல கருப்போட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓஜி எலிமெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது, மக்கள்லாம் ரசிச்சாங்க. ஸோ கருப்பு எப்போ வெளிவருது, தள்ளி போகுதுன்னு செய்தி எப்படி எதிர்பார்க்கு? அது கிட்டத்தட்ட 3 டேட் சொல்லி தள்ளி போயிட்டே இருக்கு. ஏன்னா ஜனவரி 26 மாதிரி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அஜித்தோட மங்காத்தா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 26 ரிலீஸ் ஆகுமா இல்லை அதுவும் இன்னும் தள்ளுமான்னு தெரியல. ஓடிடி பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் முடிச்சாதான் நீங்கள் தியேட்டருக்குள்ளே போக முடியும். ஏன்னா தியேட்டருக்குள்ளே போய் நீங்கள் படம் ஹிட்னா ஓடிடி பிஸ்னஸ் சரி, ஒரு மாதிரி ரிசல்ட் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா ஓடிடி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணவே முடியாது. ஸோ இவ்வளோ சிக்கல்கள் அந்த படம் முடிஞ்சும் எப்போ ரிலீஸ் தெரியாத அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு அது தெரியல. அது வந்து ஆர்ஜே பாலாஜி சூர்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே சார். ஸோ 2026 வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து எதிர்பார்ப்பில் இருக்கு. அதில் கருப்பும் ஒன்று. ஸோ பாப்பும் சூர்யா வந்து கண்டிப்பாக ஹிட் கொடுக்குற நிலைமையில தான் இருக்காரு. அது ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு கொடுப்பாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா. சரி.